ஹலோ மை டியர் மாணவ செல்வங்களா, இன்றைக்கி நம்ம மார்க்ஸ் மல்டிப்ளையர் சீரீஸில் பார்க்கக்கூடிய யூனிட் நம்பர் 2 ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அண்ட் வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். ஹூ ஹாஸ் ரிட்டன் அ புக் தட் இஸ் பீங் கன்சிடர்ட் அஸ் வெப்ஸ்டர்ஸ் ஆஃப் பிளான்ட் பயாலஜி? அண்ட் இதுக்கான ரைட் ஆன்சரை ரெடியாக வச்சுக்கோங்க. வெப்ஸ்டர்ஸ் ஆஃப் பிளான்ட் பயாலஜி அப்படின்னா முதல்ல வெப்ஸ்டர்ஸ்னால் என்னென்னு சொல்லிடுறேன். வெப்ஸ்டருங்கிறவங்க ஒரு யூஎஸ் பேஸ்ட் ஆர்கனைசேஷன். அவங்க வந்து என்சைக்ளோபீடியா பப்ளிஷ் பண்ணுறதுல ரொம்பவே ஃபேமஸான ஆர்கனைசேஷன். ஸோ இந்த என்சைக்ளோபீடியான்றது நத்திங் பட் எப்படி நமக்கு டிக்ஷனரியில் எல்லா வேர்ட்ஸுமே கொடுத்துருப்போமோ சயின்ஸ் ரிலேட்டடான ஃபேக்ட்ஸ் எல்லாம் என்சைக்ளோபீடியாவில் இருக்கும். ஓகேவா? அண்ட் நீங்கள் வெப்ஸ்டர்ஸ் ஆஃப் பிளான்ட் பயாலஜின்னு கன்சிடர் பண்ணக்கூடிய புக்குக்கான நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனாட்டமி ஆஃப் சீட் பிளான்ட்ஸ். அனாட்டமி ஆஃப் சீட் பிளான்ட்ஸுங்கிற இந்த புக்கை தான் வந்து வி கன்சிடர்ஸ் வெப்ஸ்டர்ஸ் ஆஃப் பிளான்ட் பயாலஜின்னு சொல்கிறோம். அண்ட் இதை எழுதினவங்க கேத்ரின் எசவ், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அண்ட் இதுதான் இதுக்கான ஆன்சரும். ஏர்னஸ்ட் மேயர்ன்றவர் இதில் வருவார், டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்டில் ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபஸ்ட்லேயே வந்துடுவார். ட்ரிபிள் க்ரௌன் ஆஃப் பயாலஜி வாங்கியிருப்பார். டார்வின் ஆஃப் 20th சென்ச்சுரியெல்லாம் கன்சிடர் பண்ணுறோம். மெல்வின் கேல்வின்றவங்க பிளான்ட் ஃபிசியாலஜியில் வருவாங்க. கேல்வின் சைக்கிள் கண்டுபிடிச்சிருப்பார், C3 சைக்கிள். ஓகேவா? அண்ட் அல்ஃபோன்சோ கார்டின்றவர் ஜுவாலஜியில் நீங்கள் படிப்பீங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளான்ட்ஸ் எக்ஸிபிட்ஸ் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம்? ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்றது எங்கே நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கெல்லாம் வந்து மோனோகாட்டாக இருக்கோ அதில் தான் நீங்கள் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டமாக பார்க்க முடியும். டைகாட்டில் என்ன மாதிரியான ரூட் சிஸ்டம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேப் ரூட் சிஸ்டம் தான் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மஸ்டர்ட், அது ஒரு டைகாட், அப்போது டேப் ரூட் சிஸ்டம். டொமேட்டோ, பிரிஞ்சால் ரெண்டுமே சொலனேசிய ஃபேமிலியில் வரும், ரெண்டுமே டைகாட். ஸோ ரெண்டுத்துக்குமே அகைன் டேப் ரூட் சிஸ்டம் வரும். மஸ்டர்ட் பார்த்தீங்கன்னா பிராசிகேசிய ஃபேமிலியில் வரும். அண்ட் லாஸ்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வீட்டுங்கிறது போயேசியோட ஒரு மெம்பர். போயேசியில் இருக்க எல்லாருக்குமே ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் தான் இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? ஐடென்டிஃபை த கரெக்ட் ஃப்ளோரல் ஃபார்முலா ஃபார் த ஃபேமிலி பிராசிகேசியன்னு சொல்கிறாங்க. பிராசிகேசியங்கிற ஃபேமிலியில் யாரெல்லாம் வரான்னு பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் வரும். அது பேரே மஸ்டர்ட் ஃபேமிலி தான். அது போக சால்வியா, ரேடிஷ் இதெல்லாம் வரும். இந்த ஃபேமிலிக்கான ஒரு டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபீச்சர்னு பார்க்கும்பொழுது இதுக்கிட்ட க்ரூசிஃபார்ம் கரல்லா இருக்கும். க்ரூசிஃபார்ம் கரல்லா அப்படின்னா கரல்லா பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் சைன் ப்ளஸ் சைன் மாதிரி ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதான் க்ரூசிஃபார்ம் கரல்லான்னு சொல்கிறோம். அண்ட் இந்த ஃபேமிலிக்கான ஃப்ளோரல் ஃபார்முலான்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். ஆக்டினோமார்பிக் ஃப்ளார், செப்பல்ஸ் 2+2, K2+2 கொடுத்துருக்காங்க. அடுத்து பெட்டல்ஸ் 4 கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ரிஷம் A2+4 கரெக்டு. அந்த இடத்துல டெட்டாடைனமஸ் கண்டிஷன் இருக்கும். அண்ட் கைனீஷியம் பார்த்தீங்கன்னா சின்கார்பஸ் ஓவரி 2 கரெக்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. எல்லா கண்டிஷனுமே கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சரும் கூட. செகண்ட் ஆப்ஷனில் என்ன மிஸ்டேக்ன்றதை பார்ப்போம். செகண்ட் ஆப்ஷனில் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் அப்படின்னா அது ஜைகோமார்பிக் இல்லையா? பர்சன்டேஜ்னால் ஜைகோமார்பிக். அந்த சர்க்கிள் போட்டு ப்ளஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா அது ஆக்டினோமார்பிக், இப்படின்னா ஆக்டினோமார்பிக் இல்லையா? ஸோ இந்த கண்டிஷன் ஆக்டினோமார்பிக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இவன் மஸ்டர்டே. மஸ்டர்ட் ஆக்டினோமார்பிக்கில் ஜைகோமார்பிக் இருக்காது. மஸ்டர்டு, டட்ராச்சிலி இவங்க 3 பேருக்குமே ஆக்டினோமார்பிக் தான் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸாகவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? செகண்ட் ஆப்ஷன் இன்கரெக்ட். தேர்ட் ஆப்ஷன் ஏன் இன்கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு கைனீஷியமில் அந்த இடத்துல 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் 2க்கு ப்ராக்கெட் இல்லை. ஸோ அப்போ கார்பஸில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் இந்த வருஷம் சொலனேசியை கேட்டாங்க. ஸோ அது மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். எங்கே வந்து ஃபியூஸ்டாக இருக்கும், எங்கே ஃப்ரீயாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் கொடுத்தா ஃபியூஸ்டு. ஆக்சுவலாக பிராசிகேசியில் ப்ராக்கெட் கொடுத்துருக்கணும். சின்கார்பஸ் ஓவரியாக தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆக்டினோமார்பிக் இருக்குது, பைசெக்சுவல், கேலிக்ஸ் 5 ஃபியூஸ்டாக இருக்கும், செப்பல்ஸ் 5 ஃபியூஸ்டாக இருக்கும், ஆண்ட்ரீஷியம் 5. இந்த 5-5-5-2ன்றது சொலனேசியக்கான கேரக்டர். ஆனால் இந்த சொலனேசியே இங்கே வராது. ஏன் இது இன்கரெக்ட்னு சொல்கிறேன்னா சொலனேசியில் ஒரு டைப் ஆஃப் ஸ்டேமெண்ட்ஸ் இருக்கும். அந்த டைப் ஆஃப் ஸ்டேமெண்ட்ஸை நம்ம எபிபெட்டாலஸ் ஸ்டேமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது சிக்கும் ஏக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்க் வரும். ஆனால் அந்த ஆர்க் அங்கே இல்லை. ஸோ அதனால் இது கரெக்டான சொலனேசியோட ஃப்ளோரல் ஃபார்முலா கிடையாது. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். விச் ஆர் த ஃபாலோயிங் பிளான்ட்ஸ் எக்ஸிபிட் நான் எண்டோஸ்பமிக் சீட்ஸ்ன்னு கேட்குறாங்க. நான் எண்டோஸ்பமிக் சீட்ஸ் நம்ம யார்கிட்ட பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா பீஸ், பீன்ஸ் இவங்களுக்கு எல்லாக்கிட்டையுமே நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். எஸ்பெஷலாக ஃபேபேசிய மெம்பர்ஸில் பார்க்கலாம். ஃபேபேசிய மெம்பர்ஸ் வில் ஹாவ் நான் எண்டோஸ்பமிக் சீட்ஸ். அண்ட் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஃபேபேசிய மெம்பர் யாருன்னா பீனு. பீஸில் பார்க்கலாம், பீனில் பார்க்கலாம், மெயினாக இதெல்லாம். ஓகேவா? ஸோ ஈவன் கிரவுண்ட் நட்லையும் அப்சர்வ் பண்ணலாம். கிரவுண்ட் நட்டெல்லாம் இந்த ஃபேமிலி கீழே தான் வராங்க. அண்டு இவங்ககிட்ட பார்க்குறது தவிர்த்து இந்த ஃபேபேசியக்கான இன்னொரு நேச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைஅடல்ஃபஸ் ஸ்டேமன் இருக்கும். ஓகேவா? டைஅடல்ஃபஸ் ஸ்டேமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேமன் 2 பண்டிலாக ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதான் டைஅடல்ஃபஸ் ஸ்டேமன். அப்பார்ட் ஃப்ரம் இட் ஒன் மோர் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஈஸ்டிவேஷன் அது யார்கிட்டையும் ஜெனரலாக அப்சர்வ் பண்ண மாட்டோம். வெக்ஸிலரி ஈஸ்டிவேஷன். அதனுடைய கரலாக பார்த்தீங்கன்னா வெக்ஸிலரி ஈஸ்டிவேஷனில் அரேஞ்சாக இருக்கும். ஒரு லார்ஜ் ஸ்டாண்டர்ட் பெட்டல், 2 விங் பெட்டல் அண்ட் 2 ஃபியூஸ்டு கீல் பெட்டல்ஸ் இருக்கும். அண்ட் நான் எண்டோஸ்பமிக் நேச்சரும் இவங்க ஃபேமிலிக்கான ஒரு கேரக்டர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர்.
கோகோனட்டில் இருக்கும், கோகோனட்டில் ஆயிலி எண்டோஸ்பம் இருக்கும், கேஸ்டர்லேயும் ஆயிலி எண்டோஸ்பம் இருக்கும், ரைஸில் ஸ்டார்ச்சி எண்டோஸ்பம் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபைப்ரஸ் மீசோகார்ப். ஃபைப்ரஸ் மீசோகார்ப் எங்கே நம்ம பார்க்கலாம்னா கோகோனட்டில் பார்க்கலாம். பேசல் பிளாசன்டேஷன் மேரிகோல்டில் பார்க்கலாம். பேசல் பிளாசன்டேஷன் மேரிகோல்டு, சன்ஃப்ளவர் இந்த மாதிரியான பிளான்ஸில் பார்க்க முடியும். ஆஸ்ட்ரேசியாக்கான நேச்சர் அது. அண்ட் வெக்ஸிலரி ஈஸ்டிவேஷன் இப்போ தான் சொன்னேன், பீச்சில் பார்க்க முடியும். பாலிஅடல்ஃபஸ் ஸ்டேமன் சிட்ரஸில் பார்க்க முடியும். ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏங்கிறது 2ஓட மேட்ச் ஆகுது, பேசல் பிளாசன்டேஷன் பி 3ஓட மேட்ச் ஆகுது, சி 4ஓட மேட்ச் ஆகும், டி 1ஓட மேட்ச் ஆகும். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ரைட் ஆன்சர். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க, மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஃப்ரூட் ஃபார்ம்டு வித்வுட் ஃபர்டிலைசேஷன் இஸ் கால் பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட். கரெக்டு தான். பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்டுங்கிறது ஃபர்டிலைசேஷனே இல்லாமல் தான் ஃபார்மாக இருக்கும். அப்போது சீட்ஸ் ஃபார்ம்டு வித்வுட் ஃபர்டிலைசேஷன்னா என்ன கண்டிஷன் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தினோகார்பியை இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன் யாருன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பிளான்ட் க்ரோத் ஹார்மோனில் 5 ஹார்மோன் இருக்கும். எந்த ஹார்மோன் பார்த்தினோகார்பியை இன்டியூஸ் பண்ணும்? ஸோ இந்த 2 கொஸ்டினுக்கும் ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டெரைல் ஸ்டேமன் இஸ் கால்டு ஸ்டாமினோட். கரெக்டு. ஸ்டெரைல் ஸ்டேமனை ஸ்டாமினோடுன்னு சொல்கிறோம். அண்ட் ஸ்டெரைல் பிஸ்டிலோடுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து செப்பல்ஸ் ஆஃப் பீஸ் ஷோ வெக்ஸிலரி ஈஸ்டிவேஷன். இதுதான் தப்பான ஸ்டேட்மெண்ட். போன கொஷனில் தான் நான் பார்த்தோம், போன கொஷனுக்கு முன்னாடி கொஷனில் பார்த்தோம். செப்பல்ஸ் ஆஃப் பீஸ்ன்னு பார்க்கும்பொழுது இட் டஸ் நாட் ஷோ வெக்ஸிலரி ஈஸ்டிவேஷன். ஏன்னா அப்போ பீஸில் வெக்ஸிலரி தானே சார் இருக்கும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். செப்பல்ஸில் இருக்காது, பெட்டல்ஸில் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் சின்ன சின்னதாக நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடியது. இந்த இடத்துலலாம் சில்லி மிஸ்டேக்ஸ் வரும். செப்பல்ஸில் உங்களுக்கு தெரியும் பெட்டல்ஸில் தான் இருக்குன்றது, பட் செப்பல்ஸில் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இங்கே செப்பல்ஸ் ஆஃப் பீஸ் வில் நாட் ஷோ வெக்ஸிலரி ஈஸ்டிவேஷன். அண்ட் டி பார்த்தீங்கன்னா செப்பல்ஸில் இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்பல்ஸில் வால்வேட் ஈஸ்டிவேஷன் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். டி பெரியாந்த் இஸ் அப்சர்வ்ட் இன் பிளான்ஸ் லைக் லிலியேசியில் பெரியாந்த் தான் இருக்கும். ஏன்னா அங்கே கேலக்ஸும் கரலாவையும் தனித்தனியாக நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. இஃப் ஒன் மார்ஜின் ஆஃப் த அப்பண்டேஜ் ஓவர்லாப்ஸ் த நெக்ஸ்ட் ஒன் அண்ட் ஸோ ஆன்னு கொடுத்துருக்காங்க. சச் டைப் ஆஃப் ஈஸ்டிவேஷன் இஸ் கால்ட் அஸ். ஒன்று மேலே ஒன்று அடுத்தடுத்து போய்கிட்டே இருந்ததுன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் ட்விஸ்டட் ஈஸ்டிவேஷன். ட்விஸ்டட் ஈஸ்டிவேஷனை நீங்கள் யார்கிட்டலாம் அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஃபிங்கரில் அப்சர்வ் பண்ணலாம். ஆஸ் வெல் அஸ் சைனா ரோஸ், நம்ம ஹைபிஸ்கஸ் இருக்கோம் இல்லையா, ஹைபிஸ்கஸ்லேயும் நம்மளால் பார்க்க முடியும். அப்பார்ட் ஃப்ரம் இட் காட்டனில் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் காமனான பிளான்ஸ் ட்விஸ்டட் ஈஸ்டிவேஷனாக காமிக்கும். வால்வேட், வால் கேலன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. VAL CAL, வால்வேட் கேலோட்ரோஃபிஸ் CAL. ஓகேவா? அடுத்து இம்ப்ரிகேட் வந்து 2 பிளான்ட்டில் பார்க்கலாம். கேசியா ஆஸ் வெல் அஸ் குல்மோஹர், இந்த 2 பிளான்ட்லையும் பார்க்கலாம். வெக்ஸிலரி முன்னாடியே பார்த்தோம், பீஸில் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ட்விஸ்டட். த ஃப்ளார்ஸ் ஆர் செட் டு பி எபிகைனஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எபிகைனஸாக நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன்று என்ன ஃபார்மில் இருக்குன்றதே பார்த்துருவோம். ரோஸ்ன்றது பெரிகைனஸ், ஹாஃப் இன்ஃபீரியர் ஹாஃப் சுப்பீரியரில் இருக்கும். ஸோ ரோஸுங்கிறது பெரிகைனஸ். கியூக்யூம்பர் அப்படின்றது தான் இன்ஃபீரியர் ஓவரி இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே, அந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே எபிகைனஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ பி வரும். குவாவா அப்படின்றது அகைன் குவாவாவும் பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியர் ஓவரி தான் வச்சுருக்கோம், எபிகைனஸ்குள்ளே வந்துடும். பியும் சியும் எபிகைனஸ். ப்ளம்மு, ரோஸு, பீச் இது 3த்துக்குமே பெரிகைனஸ். அப்போ ப்ளம்மும் பெரிகைனஸ், ரோஸும் பெரிகைனஸ். லாஸ்ட் மஸ்டர்டு பார்த்தீங்கன்னா ஹைப்போகைனஸ் இருக்கும், அதாவது அதுக்கு சுப்பீரியர் ஓவர் இருக்கும், ஹைப்போகைனஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே BNC தான் சரியான ஸ்டேட்மெண்ட்ஸ், சரியான பிளான்ஸு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? வாஸ்குலர் பண்டல்ஸ் were found to be having cambium and having xylem and phloem on same radii. வாஸ்குலர் பண்டல்ஸை பொறுத்த வரைக்கும் 2 நேச்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டைப்ஸ் ஆஃப் வாஸ்குலர் பண்டல்ஸ். கேம்பியம் இருக்கா இல்லையா, இந்த கண்டிஷன் ஒன்று இருக்குது. ஸோ கேம்பியம் இருக்குது, கேம்பியம் இல்லை, இது ஒரு கண்டிஷன். கேம்பியம் இருந்தது அப்படின்னா தே ஆர் ஓப்பன் ஃபார் செகண்டரி க்ரோத். கேம்பியம் இல்லை அப்படின்னா தே ஆர் க்ளோஸ்டு ஃபார் செகண்டரி க்ரோத். ஓகேவா? செகண்டரி க்ரோத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா கேம்பியம் இருக்குது, செகண்டரி க்ரோத் இல்லை அப்படின்னா கேம்பியம் இல்லை. ஓகேவா? இது ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் என்னென்னா இதே வாஸ்குலர் பண்டல்ஸை நம்ம 2ஆக கிளாஸிஃபை பண்ண முடியும். ரேடியல் கன்ஜாயின்ட். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் xylem அண்ட் phloem. xylem-உம் phloem-உம் சேம் ரேடியையில் இருக்குது. ஓகேவா? ஒரே ரேடியையில் இருக்குது. அதாவது எப்படின்னா இப்படி எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்டெம் இருக்குது, அந்த ஸ்டெம்மை நம்ம கட் பண்ணுறோம், கட் பண்ணால் அந்த ஃபேஸ் இருக்கும். அந்த ஃபேஸ் அப்சர்வ் பண்ணிங்கன்னா xylem-உம் phloem-உம் ஒரே ரேடியையில் இருக்கும். இதான ரேடியை, இது ஒரு ரேடியை, சர்க்கிள் தானே, சர்க்கிளில் இது ஒரு ரேடியை, xylem-உம் phloem-உம் ஒரே ரேடியில் இருக்குது. இப்படி இருந்ததுன்னா இந்த கண்டிஷனை நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோன்னா கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டில்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒருவேளை xylem-உம் phloem-உம் நீங்கள் கட் பண்ணி பார்க்கும்பொழுது xylem ஒரு ரேடியைலையும் phloem இன்னொரு ரேடியைலையும் இப்படி இருக்குது. இப்படி இருந்ததுன்னா
டிஃப்ரெண்ட் ரேடியில் இருக்கு இல்லையா, டிஃப்ரெண்ட் ரேடியில் இருக்கிறது வி கால் இட் இஸ் ரேடியல் வாஸ்குலர் பண்டில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இப்போ என்ன கொஸ்டின் வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எங்கெங்கே பார்த்துருவோன்றதை சொல்லிடுறேன். கேம்பியம் ஓப்பனாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் டைகாட்டில் தான் பார்ப்பீங்க. டைகாட்டுடைய ஸ்டெம்மு ஆஸ் வெல் அஸ் டைகாட்டுடைய ரூட், இந்த 2 கண்டிஷன்லையுமே நம்மளால் இந்த ஓப்பன் வாஸ்குலர் பண்டில்ஸை பார்க்க முடியும். க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டில் எல்லா லீஃப்லேயும் பார்க்கலாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டைகாட் லீஃப்லேயும் பார்க்கலாம், அதனால தான் எல்லா லீஃப்னு சொல்லிட்டேன். அப்புறம் மோனோகாட் எல்லாத்துலேயுமே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மோனோகாட் எல்லாத்துலேயுமே நம்மளால் க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டில்ஸ் அண்ட் லீஃபில் க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டில், டைகாட் ஸ்டெம் அண்ட் ரூட்டில் ஓப்பன் வாஸ்குலர் பண்டில். சேம் ரேடியை டிஃப்ரெண்ட் ரேடியை நான் எங்கே பார்ப்பேன்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேடியல் எந்த இடத்துல ஆரம்பிக்குது? ஆர். பிளான்ட்டோடைய பார்ட் ரூட் ஆரில் தான் ஆரம்பிக்கும். மோனோகாட்டாக இருந்தாலும் சரி, டைகாட்டாக இருந்தாலும் சரி, ரூட் எப்போவுமே ரேடியல். கன்ஜாயிண்ட் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஜாயிண்ட்டை நீங்கள் லீஃபில் பார்க்கலாம் ஆஸ் வெல் அஸ் ஸ்டெம்மில் பார்க்கலாம். லீஃப் அண்ட் ஸ்டெம்மில் அப்சர்வ் பண்ண முடியும். வேறு எங்கேயுமே நம்ம இந்த கன்ஜாயிண்ட் நேச்சரை பார்க்க மாட்டோம். ஓகேவா? ஸோ ரேடியல் ஆர் ரூட் ஆர், இவ்வளோ தான் ரேடியலுக்கு. கன்ஜாயிண்ட், லீஃப் அண்ட் ஸ்டெம், இந்த கண்டிஷன்ஸில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது கொஷின் பார்ப்போம். வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் ஃபவுண்ட் டு பி ஹேவிங் கேம்பியம் அண்ட் ஹேவிங் சைலம் ஃப்ளோயம் சேம் ரேடியை. சேம் ரேடியில் இருந்தால் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? சேம் ரேடியில் இருக்குது, அதை கன்ஜாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். கேம்பியம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கேம்பியம் இருக்குது அப்படின்னா ஓப்பன். அப்போ ஓப்பன் அண்ட் கன்ஜாயிண்ட். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கன்ஜாயிண்ட் அண்ட் ஓப்பன் தான் இதுக்கான ஆன்சர். அப்போ நம்ம கன்ஜாயிண்ட்டும் ஓப்பனும் எங்கே பார்ப்போம்? காமனாக எங்கேயாவது ப்ரெசென்ட் ஆகுன்றதை பார்ப்போம். டைகாட் ஸ்டெம்மு, டைகாட் ரூட். ரூட்டுன்னு எடுத்துக்கிட்டால் ரேடியல் இருக்குமா, கன்ஜாயிண்ட் இருக்குமா? ரேடியல் வந்துடும். ஸ்டெம்மில் மட்டும்தான் நம்மளால் கன்ஜாயிண்ட் பார்க்க முடியும். அப்போ அவங்க சொல்லிட்டு இருக்கிறது என்ன டைப் ஆஃப் ஸ்டெம்மு? டைகாட் ஸ்டெம்மை தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Casparian strips are made up of water impermeable waxy material called asன்னு கொடுத்துருக்காங்க. Casparian stripsங்கிறது நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா எண்டோடர்மிஸில் பார்க்கலாம். ஓகேவா? எஸ்பெஷலாக ரூட் எண்டோடர்மிஸில் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கக்கூடியதான் இந்த Casparian strips. காஸ்பெரி அப்படின்றவர் தான் இதை கண்டுபிடிக்கிறாரு. இது வந்து வாட்டர் அலோவ் பண்ணாது, வாட்டர் இம்பர்மியபிளாக இருக்கக்கூடிய ஒரு வேக்சி மெட்டீரியல் அண்ட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் சுபரன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய சுபரனால் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதுதான் அந்த வேக்சி மெட்டீரியல். அண்ட் சுபரன் இல்லாத, அதாவது இந்த காஸ்பரின் ஸ்ட்ரிப்ஸ் இல்லாத அந்த ரீஜன்ஸ் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா, எண்டோடர்மிஸ் ஃபுல்லாக சுபரன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எண்டோடர்மிஸில் சில ரீஜன்ஸில் சுபரன் இருக்கும். அந்த பேச்சஸை நம்ம காஸ்பரின் ஸ்ட்ரிப்னு சொல்கிறோம். எங்கெல்லாம் காஸ்பரின் ஸ்ட்ரிப்ஸ் இல்லையோ அந்த ரீஜன்ஸை நம்ம பாசேஜ் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஏன்னா அது வழியாக வாட்டர் பாஸ் ஆகி வெளியில் போகும். பாஸ் ஆகி உள்ளே போகும், வெளியில் இல்லை, பிளான்ட்டுக்கு உள்ளே போகிறது. ஓகேவா? பாசேஜ் செல்ஸ் வழியாக எல்லாமே கண்டென்ட்ஸ்லாம் உள்ளே போகும். ஸோ அதை பாசேஜ் செல்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அண்ட் இங்கே எண்டோடர்மிஸில் சுபரன் இருக்கும். லிக்னன் இருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ளீரன் கைமாலலாம் லிக்னன் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா மோனோகாட் ஸ்டெம், அதனுடைய ஹைப்போடர்மிஸ் ஸ்க்ளீரன் கைமாட்டஸ், அங்கே பார்த்தீங்கன்னா லிக்னன் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அண்ட் கைட்டனுங்கிறது உங்களுக்கு தெரியும், ஃபங்கையோட செல்வாலில் இருக்கும். பெக்டின் அப்படின்றவன் வந்து இதில் ப்ரெசென்ட்டாக இருப்பான், கோலன் கைமாட்டஸ் டிஷ்யூலலாம் பெக்டின் இருக்கும். ஓகேவா? ஐடென்டிஃபை த கரெக்ட் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பாலிசேட் பேரன்கைமா அண்ட் ஸ்பாஞ்சி பேரன்கைமா அப்சர்வ்ட் இன் மோனோகாட் லீஃப். மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டக்குன்னு ஸ்டேட்மெண்ட்டை எதெல்லாம் எலிமினேட் பண்ணி கிளப் பண்ண முடியுமோ பிளான் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாலிசேட் பேரன்கைமா அண்ட் ஸ்பாஞ்சி பேரன்கைமா அப்சர்வ்ட் இன் மோனோகாட் லீஃப். மோனோகாட் லீஃபை பொறுத்த வரைக்கும் பாலிசேட் ஸ்பாஞ்சி பேரன்கைமாலாம் கிடையாது, டைகாட் லீஃப் தான் இருக்கும். அப்போ ஏங்கிறது ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட். இப்போ நீங்கள் ஏன்றது தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போ 2 ஆப்ஷனை நம்மளால் தூக்கிட முடியும். எந்த ஆப்ஷனை தூக்கிடலாம்? ஃபஸ்ட் ஆப்ஷனையும் தூக்கிடலாம், சி ஆப்ஷனையும் தூக்கிடலாம். ஏன்னா ரெண்டுத்துலையுமே ஏ வருது இல்லையா, ரெண்டுத்தையுமே தூக்கிறீங்க. இப்போ உங்கள் ஆன்சர் பிசிடி இல்லை பிசிஇ. இப்போ நீங்கள் பிஎஸ்சியும் செக் பண்ணணுன்னே அவசியம் கிடையாது, ஏன்னா ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்குது. உங்களுக்கு டி கரெக்டாக இல்லை இ கரெக்டானு தெரிஞ்சால் மட்டும் போதும். டேரெக்டாக வாங்க டி ஸ்டேட்மெண்ட் படிப்போம். ஃப்ளோயம் பாரன்கைமா இஸ் ஆப்சென்ட் இன் மோனோகாட் ஸ்டெம். மோனோகாட் ஸ்டெம்மில் ஃப்ளோயம் பாரன்கைமா இருக்காது தான். ஓகேவா? ஸோ டி தான் இங்கே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டும். பிசிடி இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். இ ஸ்டேட்மெண்ட் ரெஃபரன்ஸ்க்கான படிச்சுப்போம். ரிங் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வாஸ்குலர் பண்டல் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் மோனோகாட் ரூட். மோனோகாட் ரூட்டில் ரிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்காது. ஸோ அது ரிங் அரேஞ்ச்மெண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவெண்ட்டை ப்ரெசென்ட்டாக இருக்கும். டைகாட் ஸ்டெம்மில் பார்க்க முடியும் ரிங் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வாஸ்குலர் பண்டல்ஸ். இவெண்ட்டை மோனோகாட் ரூட்டில் பார்க்க மாட்டோம். ஸோ ஆன்சர் ஃபார் செகண்ட் ஆப்ஷன் தான். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Find the incorrect statement with respect to dicot stem ன்னு கொடுத்துருக்காங்க. ஹைப்போடர்மிஸ் இஸ் மேட் அப் ஆஃப் கோலன் கைமாட்டஸ் டிஷ்யூ. டைகாட் ஸ்டெம்மில் ஹைப்போடர்மிஸ் கோலன் கைமாவாக இருக்கும். மோனோகாட் ஸ்டெம்மில் ஹைப்போடர்மிஸ் ஸ்க்ளீரன் கைமாவாக இருக்கும். அண்ட் பி வந்து ஈச் வாஸ்குலர் பண்டல் இஸ் கன்ஜாயின்ட் ஓப்பன் வித் எண்டார்க் புரோட்டோசைலம்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே சரியான ஸ்டேட்மெண்ட் தான். நான் ஸ்டார்டிங்கில் இந்த கன்ஜாயின்ட் ஓப்பன்லாம் சொன்னேன் இல்லையா, டைகாட் ஸ்டெம் பொறுத்த வரைக்கும் கன்ஜாயிண்டாகவும் இருக்கும், ஓப்பனாகவும் இருக்கும். எண்டார்க் புரோட்டோசைலமும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். எண்டார்க் எக்ஸார்க்ன்றது என்னென்னா புரோட்டோசைலம் மெட்டாசைலம்ன்றது உங்களுக்கு தெரியணும். புரோட்டோசைலம், புரோட்டோ அப்படின்னா முதல்லன்னு அர்த்தம். புரோட்டோசைலம்
மெட்டாசைலம் இப்படி நல்லா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ். ப்ரோனா ஃபஸ்ட்டு, மெட்டானா செகண்டு. ஓகேவா? ஸோ ப்ரோஃபேஸ், புரோட்டோசைலம், மெட்டாசைலம். முதல்ல ஃபார்ம் ஆன சைலம் புரோட்டோசைலம், ரெண்டாவதாக ஃபார்ம் ஆன லேட்டராக ஃபார்ம் ஆனது மெட்டாசைலம். எப்போவுமே டைகாட் ஸ்டெம்மை பொறுத்த வரைக்கும் இல்லை ஜென்ரலாக ஸ்டெம்மை பொறுத்த வரைக்கும் எண்டார்ச் புரோட்டோசைலம் தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். எண்டார்ச் அப்படின்னா புரோட்டோசைலம் முதல்ல ஃபார்ம் ஆன சைலமெல்லாம் உள்ளேயும் அடுத்து ஃபார்ம் ஆன சைலம்லாம் வெளியிலையும் இருக்கும். ஒரு ஸ்டெம் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டெம்மோட அதாவது கட் பண்ணி அந்த ஃபேஸ் நம்ம பார்க்குறோம். அந்த ஃபேஸ் நம்ம பார்க்கும்பொழுது முதல்ல ஃபார்ம் ஆன சைலம்லாம் உள்ளே இருக்குது. ஓகேவா? பின்னாடி லேட்டராக ஃபார்ம் ஆன சைலம்லாம் வெளியில் இருக்குது. இந்த கண்டிஷனை தான் நம்ம எண்டார்க்குன்னு சொல்கிறோம். இதே அப்படியே உல்டாவா முதல்ல ஃபார்ம் ஆனது வெளியில், லேட்டராக ஃபார்ம் ஆனது உள்ள அப்படின்னு இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸார்க் சைலம். ரூட்டில் நம்மளால் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இங்கே செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் செல்ஸ் ஆஃப் எண்டோடர்மஸ் இஸ் ரிச் இன் ஸ்டார்ச் கிரெயின்ஸ். கரெக்டு. அண்ட் எண்டோடர்மஸ் ஆஃப் டைகாட் ஸ்டெம் ஸ்டார்ச்சி ஷீத்துன்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்டார்ச் ஷீத்துன்னு சொல்லுவோம். ஏன்னா அது ஸ்டார்ச் கிரெயின்ஸை ஸ்டோர் பண்ணுறதுனால. ஓகேவா? அது ஒரு லிவிங் லேயர். அண்ட் டி பித் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் செமிலூனார் பேச்சஸ் இன் டைகாட் ஸ்டெம். அது ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட். பித்து வந்து உங்களுக்கு செமிலூனார் பேச்சஸாக இருக்காது. பெரிய சைக்கிள் தான் செமிலூனார் பேச்சஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் அங்கே தப்பாக கொடுத்துருக்குறாங்க. ஆன்சரும் ஆப்ஷன் டி தான். ஓகேவா? விச் டிஷ்யூ சிஸ்டம் ஃபார்ம்ஸ் த மெயின் பல்க் ஆஃப் த பிளான் பாடின்னு கேட்குறாங்க. அண்ட் இதுக்கான சரியான ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி பிளான் பாடியை பொறுத்த வரைக்கும் 3 டைப் ஆஃப் டிஷ்யூ சிஸ்டம் இருக்கும். ஒன்று வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம், இன்னொன்று எபிடமல் டிஷ்யூ சிஸ்டம், இன்னொன்று கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். இதில் மெயினாக ஃபார்ம் பண்ணக்கூடியது கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் தான். கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் ஃபார்ம்ஸ் த மெயின் பல்க் ஆஃப் த பிளான் பாடி. அதான் இதுக்கான ஆன்சர். கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம்க்கு இன்னொரு நேம் என்னன்னா ஃபண்டமெண்டல் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹைப்போடர்மிஸ், ஜென்ரல் கார்டெக்ஸ், எண்டோடர்மிஸ், பெரிசைக்கிள், பித் இந்த 5 லேயரும் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டமில் வரும். எபிடமல் டிஷ்யூ சிஸ்டமில் அவுட்டர் மோஸ்ட் லேயர் ப்ரெசன்ஸ் ஆஃப் வேக்சி கியூட்டிகள் இருக்கும், ஸ்டொமேட்டா இருக்கும், ரூட் ஹேர்ஸ் இருக்கும், ட்ரைகோம்ஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எபிடமல் டிஷ்யூ சிஸ்டமில் வரும். வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இவங்க வாட்டரையும் ஃபுட்டையும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ சைலமும் ஃப்ளோயமும் இருக்கும். அது போக சில பிளான்ஸில் கேம்பியம் இருந்ததுன்னா அதுவும் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டமில் தான் வரும். மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ சிஸ்டம்னு ஒன்று கிடையாது. மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் இருக்குது, ஆனால் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ சிஸ்டம்ஸ்னு ஒன்று கிடையாது. ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. Which of the following structures show sclerenchymatous hypodermis, a large number of scattered vascular bundles and parenchymatous ground tissue அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்க்ளீரன்கைமேட்டஸ் ஹைப்போடர்மஸ் நீங்கள் வீடியோ கவனிச்சிருந்தீங்கன்னா ஒரு இடத்துல நான் சொல்லியிருப்பேன். ஸ்க்ளீரன்கைமேட்டஸ் ஹைப்போடர்மஸ் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோகாட் ஸ்டெம்மு கிட்ட இருக்கும். இதே கோலன்கைமேட்டஸ் ஹைப்போடர்மஸ் யார்கிட்ட இருக்கும்னா டைகாட் ஸ்டெம்மு கிட்ட இருக்கும். ஓகேவா? அண்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்கேட்டர்டு வாஸ்குலர் பண்டில். இங்கே மோனோகாட் ஸ்டெம்மில் வாஸ்குலர் பண்டல்லாம் ஸ்கேட்டர்டாக இருக்கும். வேற டைகாட் ஸ்டெம்மில் எல்லாமே ரிங் லைக் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அண்ட் parenchymatous கிரவுண்ட் டிஷ்யூஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து மோனோகாட் ஸ்டெம்மில் மட்டும்தான் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட் ஏ, ஃப்ராக்ஸ் கேன் லிவ் ஆன் போத் லேண்ட் அண்ட் வாட்டர் பட் பிலாங் டு கிளாஸ் கார்டேட்டா ஆஃப் சைலம் ஆம்ஃபிபியான்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்டை படிக்க அப்படியே ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் மாதிரியே கொடுத்துருக்கலாம். ஓகேவா? ஆனால் ஸ்டேட்மெண்ட் ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட். எங்கே தப்பு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலாங் டு த கிளாஸ் கார்டேட்டா கிடையாது. இட் இஸ் ஃபைலம் கார்டேட்டா அண்ட் கிளாஸ் ஆம்ஃபிபியா. இதெல்லாம் நிறையா டைம் நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸில் வரும். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் ஒரு கிளாஸ் ஆஃப் ஆம்ஃபிபியா, ஃபைலம், கார்டேட்டான்ட்டு. ஆனால் எக்ஸாம்ஸில் அவசரப்பட்டு ஆன்சர் பண்ணும்பொழுது நம்ம இதை கரெக்டுன்னு மார்க் பண்ணிடுவோம். ஓகேவா? ஃப்ராக்ஸ் கேன் லிவ் போத் ஆன் லேண்ட் ஆஸ் வெல் அஸ் வாட்டர்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். ஓகேவா? மற்ற எல்லா பாயிண்ட்ஸுமே கரெக்டாக தான் இருக்குது. அந்த ஒரு இடத்துல இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் ஏ பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் ஆகிடுது. அண்ட் இதே மாதிரி ஒரு பிளான் குரூப் இருக்கும். அதுவும் லேண்டில் வாழும், ஆனால் வாட்டர் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அதனுடைய லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக. அதனால் அதை வந்து ஆம்ஃபிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம்னு சொல்கிறோம். அது யார் அப்படின்றத கமெண்ட்லாம் பண்ண வேணாம், உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் ஏங்கிறது தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. ஸ்டேட்மெண்ட் பின்றது மோஸ்ட் காமன் ஸ்பீஸ் ஆஃப் ஃப்ராக் ஃபவுண்ட் இன் இந்தியா இஸ் ரானா டிக்ரினா. கரெக்ட் தான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கான ஆன்சர். ஸ்டேட்மெண்ட் ஏ கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் பி இன்கரெக்ட். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபோர் பிரெயின்னு பார்க்கும்போது ஆல் ஃபேக்ட்ரி லோப்ஸ். ஃபோர் பிரெயின் பார்த்தீங்கன்னா அந்த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, ப்ராசஸ் பண்ணக்கூடியது தான் ஃபோர் பிரெயின். ஆல் ஃபேக்ட்ரி லோப்ஸில் ஆல் ஃபேக்ட்ரி லோப்ஸ் ஃபோர் பிரெயினில் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும். மிட் பிரெயின் அப்படின்னு பார்க்கும்போது மிட் பிரெயின் பார்த்தீங்கன்னா ஆப்டிக் லோப்ஸ், விஷுவல் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறது, அது என்ன பார்க்குதோ அந்த டேட்டாவெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஆப்டிக் லோப்ஸ் பார்த்தீங்கன்னா மிட் பிரெயினில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அண்ட் ஹைண்ட் பிரெயின்னு பார்க்கும்பொழுது செரிபெல்லம், அது போக பான்ஸு, மெடுலாலாம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அண்ட் மெடுலா ஆப்லாகண்டா, ஃபொராமன் மேக்னம். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, A3, B1, C2 அண்ட் D4. ஸ்டேட்மெண்ட் ஏ அண்ட் பி கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் ஃப்ராக்ஸ் ஹாவ் காப்புலேட்டரி பேட் ஆன் த ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் த ஃபோர் லிம்ஸ். இது ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட். ஃபீமேல் ஃப்ராக்ஸில் இந்த காப்புலேட்டரி பேட் இருக்காது, அதாவது ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் த ஃபோர் லிம்ஸில் இருக்காது. வேறஸ்
மேல் ஃப்ராஸில் தான் இருக்கும். ஃப்ளார்ஸ் இல்லை, மேல் ஃப்ராக்ஸில் தான் இருக்கும். ஸோ மேல் ஃப்ராக்ஸுக்கு 2 கேரக்டர், ஃபீமேலையும் மேலையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா மேல் ஃப்ராக்ஸுக்கு ஒன்று காப்புலேட்டரி பேட் இருக்கும், 2வது வோக்கல் சாக்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த மழை பெஞ்சது அப்படின்னா நம்மளால் அந்த தவளையோட சவுண்டை கேட்க முடியும். நிறையா தவளைகள் கத்த ஆரம்பிக்கும். எஸ்பெஷலாக அதெல்லாம் மேட்டிங் கால்ஸ் ப்ரொடியூஸ்டு பை மேல் ஃப்ராக்ஸ். ஓகேவா? ஸோ வோக்கல் சாக்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த மேட்டிங் கால்ஸை கொடுக்க முடியுது. அண்ட் காப்புலேட்டரி பேடுமே பார்த்தீங்கன்னா மேல் ஃப்ராக்ஸில் தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸ்டேட்மெண்ட் ஏ தப்பு. ஸ்டேட்மெண்ட் பி, த ஃப்ராக்ஸ் கேன் ட்ரிங்க் வாட்டர் ஆன் ஆஸ் வெல் அஸ் த்ரூ இட்ஸ் ஸ்கின்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வாட்டரை குடிக்கவும் முடியும், ஸ்கின் வழியாகவும் எடுத்துக்க முடியும். இது ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட். இதனால் வாட்டரை குடிக்க முடியாது. யூஸ்வலாக ஸ்கின் வழியாக தான் இதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் ஏவும் தப்பு, ஸ்டேட்மெண்ட் பியும் தப்பு. போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட். இதுதான் இதுக்கான சரியான ஆன்சர், ஆப்ஷன் டி. A sac-like structure on the ventral side of heart is called as ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கோனஸ் ஏட்ரியோசிஸ். கோனஸ் ஏட்ரியோசிஸ் தான் பார்த்தீங்கன்னா வென்ட்ரல் சைட் ஆஃப் ஹார்ட்டில் இருக்கக்கூடிய சாக்-லைக் ஸ்ட்ரக்சர். வேற மீசார்க்கியம் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிட்டோனியமுடைய ஃபோல்டு. பெரிட்டோனியம்ன்ற ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஃபோல்டாகி ஃப்ராகுடைய டெஸ்டிஸையும் கிட்னிஸையும் அட்டாச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதான் மீசார்க்கியம்னு சொல்கிறோம். அண்ட் சைம்ன்றது பார்த்தீங்கன்னா பார்ஷியலி டைஜஸ்டட் ஃபுட்டு. அண்ட் ஃபொராமன் மேக்னம் அப்படின்றது முன்னாடி மெடிலா ஆப்லாங்கேட்டா பார்த்துருப்போம். ஃபொராமன் மேக்னம்ன்றது ஸ்கல்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் கேவிட்டி. அது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா மெடிலா ஆப்லாங்கேட்டா ஸ்பைனல் கார்டாக பாஸ் அவுட் ஆகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அண்ட் நெக்ஸ்ட் கொஷின். அடுத்த அசர்ஷன் ரீசன் கொஷின் கொடுத்துருக்காங்க. அசர்ஷன், த ஃப்ராக் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ யூரியோடெலிக் அனிமல். கரெக்டு தான். ஃப்ராக் வந்து யூரியா மூலயமா அதனுடைய எக்ஸ்கிரீட்டரி வேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா யூரியாவை தான் வெளியில் வரும். ஸோ யூரியோடெலிக் அனிமல்ஸ் தான் கரெக்ட். இதே வந்து யூரிகோடெலிக் அப்படின்னா யூரிக் ஆசிட் வெளியில் வரும். அமோனியாக்கல் ஃபார்மில் வந்துச்சுன்னா அது அமோனோடெலிக் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, இந்த அசர்ஷன் கரெக்டு. அண்ட் ரீசன், த ஃப்ராக் எலிமினேட்ஸ் நைட்ரஜனஸ் வேஸ்ட் பிரைமரி இன் த ஃபார்ம் ஆஃப் யூரியா. இதுவுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அசர்ஷன் கரெக்டு, ரீசனும் கரெக்டு, அண்ட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷனும் தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான சரியான ஆன்சர். அண்ட் நமக்கான லாஸ்ட் கொஷின் என்னன்றதை பார்ப்போம். அண்ட் லாஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா மெச்சூர் ஃபீமேல் ஃப்ராக் கேன் லே ஹவு many ஓவா அட் அ டைம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ மெச்சூர் ஃபீமேல் ஃப்ராக் கேன் லே அரௌண்ட் 2500 to 3500 ஓவா அட் அ டைம். இதுதான் இதுக்கான சரியான ஆன்சர், ஆப்ஷன் டி. ஓகேவா? அண்ட் நமக்கான கொஷின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது உங்களுக்கான கொஷின்ஸ். அண்ட் உங்கள் ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் 5 out of 5 எடுக்கிறீங்கன்றதை பார்ப்போம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பயோவாத்தியா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் இன்னும் 25 கொஷின்ஸோட சந்திப்போம். Until then, do take a very good care of yourself. And this is me, Biovathya, saying Tata, bye-bye.